புதுசா கல்யாணமான சுரேஷுக்கும் மதிக்கும் இடையில ஒரு பெரிய சத்தமே ஓடிட்டு இருக்கு. சுரேஷ் பயங்கரமா கத்துறாரு. ஆனா மதியும் சளைக்காம, நீங்க கத்துனா நானும் கத்துவேன்னு சொல்லி அவரோட சத்தத்தை விட அதிகமா கத்தி சுரேஷையே ஆஃப் பண்ணிடுறா. அவங்க சத்தம் தெரு வரைக்கும் கேக்குதுன்னு சொல்லி சுரேஷோட அம்மா வந்து கேக்குறாங்க. சுரேஷ் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாரு. அடுத்து ஒரு கியூட்டான சீன்ல மதி அங்க இருக்கிற சின்ன பையன் கூட சேர்ந்து டிராயிங் பண்ணிட்டு இருக்கா. அப்போ தெரியாம சுரேஷை பார்த்து போயா அப்படின்னு சொல்லிடுறா. சுரேஷுக்கு இது பெரிய அவமானமா போயிடுச்சு. என்னை எப்படி போயான்னு சொல்லலாம்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட மாமா தங்கராசு கிட்ட போய் என் ரூம் கூட என் கைவிட்டு போயிடுச்சு, அவ ஒரு ராட்சசின்னு சொல்லி அழுது புலம்புறாரு. தங்கராசு, ஆம்பளையா இருந்துட்டு இப்படி புலம்பாத, நாளைக்கு நான் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன்னு சொல்லி சுரேஷுக்கு ஆறுதல் சொல்றாரு. இன்னொரு பக்கம் கிச்சன்ல ஒரு பெரிய விவாதம் நடக்குது. சுரேஷோட அம்மா, ஆம்பளைங்க கிச்சன் பக்கமே வரக்கூடாது, அது கௌரவம்னு சொல்றாங்க. ஆனா மதி டக்குன்னு, சாப்பிடுற எல்லாரும் கிச்சனுக்கு வரலாம், சமைக்கலாம், இதுல என்ன கௌரவம் இருக்குன்னு ஒரு சம பாயிண்ட் கேக்குறா. இத கேட்டு மலர் ரொம்ப சந்தோஷப்படுறா. நான் 6 வருஷமா கேட்கணும்னு நினைச்சத நீ 2 நாள்ல கேட்டுட்டேன்னு சொல்லி மதிய பாராட்டுறா. மொத்தத்துல சுரேஷ் அவரோட வேலைய திரும்ப பெற தங்கராசு உதவி செய்வாரா? மதி இந்த வீட்டை எப்படி மாத்த போறா? இதையெல்லாம் அடுத்த எபிசோட்ல தான் பார்க்கணும். சுரேஷோட வாயில இப்போ போயாங்கிற வார்த்தை தான் திரும்ப திரும்ப ஒழிச்சிட்டே இருக்கு.